சக்தி வந்து ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ! தாலி கட்ட சொல்கிறாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னி பொன்னி ப்ளீஸ் பொன்னி சொல்லு பொன்னி அப்படின்றாரு. போங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பொன்னி என்ன பண்ணுறது தெரியாமல் சக்தி வந்து தவிக்கிறாரு. உடனே யோசனை பண்ணுறாரு. அப்படியா சொல்ல மாட்டியா, இரு உனக்கு வைக்கிறேன் அப்படின்னோடனே, சரிங்க பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நீங்கள் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. என்ன பண்ணுறது, நான் முருகர் ஆகிட்டேன், இங்கே வள்ளி இருக்காங்க, பக்கத்தில் தெய்வானையும் இருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி வள்ளிக்கு நான் அவனை வந்து வாழ்க்கை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் முடியாது நீங்கள் இப்போவாவது வந்து உங்களுக்கு தோணுது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி பார்க்குறாங்க. சரி எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்குங்க, அந்த ஆசையை மட்டும் தயவுசெய்து நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னோடனே, என்ன ஆசை தம்பி சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சரிங்க அவங்க தான் என் பொண்டாட்டி, நான் சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. சரிங்க உங்களுக்கு வந்து அந்த பொண்ணுன்னு நினச்சி தோணுதில்ல, அந்த பொண்ணு கையால் இந்த தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்கள், எனக்கு அது போதும் அப்படின்றாங்க. சரிங்க தம்பி, பொண்ணுன்னா கடவுள் மாதிரி, நாங்கள் கடவுளே பொண்ணை தான் கடவுளாக வழிபடுறோம், அதனால் இந்த பொண்ணு எடுத்து கொடுத்ததா எனக்கு சந்தோஷம்தான். இங்கே பாருமா, நீயும் வந்து மங்களகரமாக இருக்க, கழுத்தில் தாலி இருக்குது, நீ வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணால் எனக்கும் சந்தோஷம்தான், என் பொண்ணு மாப்பிள்ளையே ஆசீர்வாதம் பண்ணுமா, இந்த தாலி எடுத்து கொஞ்சம் தம்பி விருப்பப்படி கொடுமா, அவரே கட்டிட்டோம் அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. என்னம்மா நாங்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ கேட்குறோம், அதுக்காகவது எடுத்து கொடுக்கலாம்ல அப்படின்னோடனே, எடுத்து கொடுப்ப, நீ எடுத்து கொடுத்தா தான் நான் சந்தோஷமாக கட்டுவேன், ஏன்னா அப்போ தானே உன் விருப்பப்படி நான் கட்டின மாதிரி ஆகிடும் அப்படின்னோடனே, ஓ அப்படி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்க்குறாரு. சொல்லுங்கள் நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது அப்படின்னு. ஆமாம்மா நல்ல நேரம் முடிஞ்சிடும், குடுமா அப்படின்னோடனே, உன் புருஷன் இல்லைல்ல அவன், அப்புறம் என்னம்மா குடுமா தாலியை அப்படின்னோடனே, பொன்னி வந்து அப்படியே கையெல்லாம் நடுங்குது. பொண்ணுக்கு வேறு வழி இல்லாமல் தாலி எடுக்கிறாங்க. எடுத்து கிட்ட போகிறாங்க. கொடு ஐயோ கொடுத்துருவாளோ கட்ட சொல்வாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இல்லை இப்படி கொடுக்க மாட்டா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டா கண்ணை மூடிக்கிறாரு. சக்தி கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா வந்து எடுத்து கிட்ட கொடுக்குறதாலே மறுபடியும் கையிலேருந்து எடுத்துடுறாங்க. பொண்ணி என்னம்மா நீ கொடுக்க போயிட்டு இப்படி எடுத்துடுற அப்படின்னோடனே, எப்படிங்க கொடுக்க முடியும், ஏம்மா கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் தான் என் புருஷன் அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி திடீர்னு சொல்கிற, இல்லைங்க அவர் மேலே எனக்கு கோவமாக இருந்துச்சு, அதனால தான் நான் சொல்லலை, உண்மையிலே அவர் தாங்க என் புருஷன், இந்த தாலி மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது அவர் கட்டின தாலி தாங்க அப்படின்னோடனே, எல்லாரும் வந்து என்னம்மா நீ இப்படி ஒரு பொண்டாட்டியாக இருக்க, புருஷனுக்கு வந்து கட்டின தாலி இல்லைன்னு சொல்கிற, புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டேன், பாவம் அந்த தம்பி எப்படிலாம் கஷ்டப்பட்டுச்சு, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவன் வந்து வேற ஒரு பொண்ணோட புருஷன் ஆயிடுறான், வேற ஒரு பொண்ணோட புருஷனுக்கெலாம் என் பொண்ணை நான் தரவே மாட்டேன், எனக்கு அது பழக்கமும் கிடையாது எங்கள் குலத்தில், அதனால் சரிம்மா இந்த கல்யாணம் நின்றுட்டோம் அப்படின்னோடனே, அப்பா என்னப்பா அப்படின்னு அந்த பொண்ணு அழறா. விடுமா, இந்த மாதிரி எவனாவத்த கிடைக்காம போயிடுவான் உனக்கு அப்படின்றாரு. உடனே வந்து அழுகுறாங்க. சரிம்மா இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாதம்மா, உன் புருஷனும் நீங்களும் பத்திரமா ஊரை போய் சேருங்க அப்படின்னோடனே, உடனே சக்தி வந்து ஓடி வந்து அப்படியே வந்து பொண்ணியை கட்டிக்கிறாரு. பொன்னி என்னை காப்பாத்திரியே நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. எடுக்கிறீங்களா கையை, புருஷன் தினமா கட்டி பிடிக்கிறான், ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு பார்த்தியா, அவங்களே சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பொண்ணு நீ இங்கே பாருங்கள், இதே சாக்கில் என்கிட்ட வரலாம், என்னை வந்து கட்டி பிடிக்கலாம் அப்படிலாம் நினச்சிங்க, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், இங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, என்ன இருக்குது பாருங்கள் அப்படின்னோடனே, ஐயோ பார்த்தா கூர்மையாக இருக்கே, அதுக்கப்புறம் எடுத்து ஐயோ அம்மா தாயே சொல்லாத அப்படின்றாங்க. பொண்ணி வா போகலாம், அப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் இங்கே வந்து சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வராங்க. உங்களை எங்கெல்லாம் தேடுறது, ஏன் இன்னும் காட்டிலே இருந்தீங்களா நீங்கள் அப்படின்னு. ஆமாடா காட்டிலே மாட்டிக்கிட்டோம், வரவே முடியல, நடந்த விஷயம்லாம் பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு சக்தி. ஐயோ இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இதோட முடியுது.